ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இப்ப நடக்க இருக்கக்கூடிய சுக்கிரன் பயிற்சியை பத்தி தாங்க. இந்த சுக்கிரன் பயிற்சி எப்ப நடக்குது, இதுக்கான பலன்கள் என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது கூடவே இந்த சுக்கிரன் பயிற்சியால கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாசம் சுக்கிரன் பயிற்சி நமக்கு ஜனவரி 28ஆம் தேதி அமைஞ்சிருக்குதுங்க. ஆனா ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்தே, அதாவது ஜனவரி 27ஆம் தேதியிலிருந்தே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஆட்டம் ஆரம்பமாக போகுதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த சுக்கிர பகவானை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. சுக்கிர பகவானை நாம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில சுக்கிர பலம், சுக்கிர யோகம் இது எல்லாமே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம நவ கிரகத்திலேயே ரொம்பவே பிரகாசமானதும் நட்சத்திர அந்தஸ்தும் கொண்ட கிரகம் இந்த சுக்கிரன் தாங்க. எந்த ஒரு பலனை நாம அடையறதுக்குமே குருவோட அருள் தாங்க ரொம்பவே முக்கியம். குரு அருள் இருந்தால்தான் சகல யோகத்தையும் பெற முடியும். மற்ற கிரகங்களோட அருள் கிடைக்கிறதுக்குமே நமக்கு குருவோட அருள் தாங்க ஃபர்ஸ்ட் தேவைப்படுது. கிரகங்களோட அருள் மட்டும் இல்லாம இறையருள் கிடைக்கிறதுக்குமே இந்த குருவோட அருள் தாங்க ரொம்பவே முக்கியமா இருக்குது. குருவருள் இருந்தால் திருவருள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகமே இருக்குதுங்க. இந்த குருவருள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி தாங்க சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கிறதுமே ரொம்பவே முக்கியம். திருமண யோகத்திற்கு, வீடு மனை உள்ளிட்ட சொத்துக்கள் பெறறதுக்கு, சந்தான பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, பொருளாதார பிரச்சனை இல்லாம முக்கியமா கடன் தொல்லை இல்லாம வாழலாங்க. அதுக்கு எல்லாமே இந்த சுக்கிர பகவானோட அருள் தான் நமக்கு ரொம்பவே முக்கியமா இருக்குது. சுக்கிர பகவானை யோகக்காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா மனித வாழ்க்கைக்கு தேவையான உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷத்தையுமே நமக்கு கொடுப்பவர் தாங்க இந்த சுக்கிர பகவான். பணமே இல்லாம பேங்க்ல கடனை வாங்கியாவது வீடு கட்டுற யோகம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. அது மாதிரி பணக்காசுக்கு குறைவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட சொந்த வீடு கட்டுற ஆசை இருந்தாலுமே அந்த யோகம் அமையாம தள்ளி போய்கிட்டு தாங்க இருக்கும். இந்த சொந்த வீடு கட்டுற யோகம் அப்படிங்கிறத கொடுப்பவர் தாங்க வாஸ்து பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான். பொதுவாகவே கட்டிடக்காரகன் அப்படின்னு தாங்க சுக்கிர பகவானை சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிர யோகம் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு சகல சம்பூத்துகளும் கிடைச்சி வாழ்க்கையில நல்ல வழி பிறக்குங்க. ஏன் சுகபோகங்களுக்கு அதிபதியே இருப்பவர் கூட இந்த சுக்கிர பகவான் தாங்க. இவர் நாம வெள்ளிக்கிழமையிலயோ ஞாயிற்றுக்கிழமையிலயோ நவகிரகத்துல இருக்கிற சுக்கிர பகவானுக்கு தீபம் போட்டு 9 முறை அதை சுத்தி நாம வேண்டிக்கணுங்க. அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எல்லா சுகங்களுமே நமக்கு கொடுப்பாரு. ஒருத்தரோட ஜாதகத்துல சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தாரு அப்படின்னா இந்திரலோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டமான வீடு அமையும் அப்படிங்கிறதாங்க ஐதீகம். அதனாலதான் வீடு யாராவது கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் போய் பார்த்துட்டு சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறாரு, வீடு கட்டுற யோகம் இருக்கா இல்லையா அப்படின்லாம் பார்ப்பாங்க. இதுக்கு இந்த சுக்கிர பகவானை வச்சு தாங்க பேசா பார்க்கறது ஜாதகத்தை. சுக்கிர பகவானுக்குன்னு உரிய நாள் தாங்க வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையை சுக்கிரவாரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அன்னைக்கு சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தேவியும் நாம முறைப்படி வணங்கி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான சகல சம்பத்தும் கிடைச்சி வாழ்க்கையில நல்லபடியா நம்ம இருப்போங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் பயிற்சி பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் பயிற்சி பலன் அப்படிங்கிறது சுக்கிரன் 26 நாளுக்கு ஒரு முறை தன்னோட ராசியை மாற்றிக்குவாருங்க. அதாவது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார். அப்படி பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது 26 நாளைக்கு ஒரு முறை நடக்குங்க. அதாவது மாதம் மாதம் நடக்கிற ஒன்று தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வரக்கூடிய முதல் சுக்கிர பயிற்சி இதுதாங்க. இந்த சுக்கிர பயிற்சியால் எல்லா ராசிக்குமே பல வகையான யோகங்கள் இருக்குதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்க அறிவும் ஞானமும் கொண்டவங்க தாங்க. எந்த இடத்துல எந்த வேலையை செய்யணும் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே கரெக்டா செய்வாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் முன்னேறிட்டாங்க அப்படின்னா இன்னும் 10 பேரையாவது முன்னேற்றிடுவாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே பெரிய லெவல்ல தாங்க இருக்கும். அதாவது அரசியல்வாதி, டீச்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பெரிய லெவல்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சு விட்டு கொடுப்பாங்க. அதனால இவங்களை ஏமாளி அப்படின்னு நினைக்க கூடாதுங்க. இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஜெயிச்சு காட்டக்கூடிய அம்சம் இருக்குதுங்க. உங்களுக்கு இப்போ சுக்கிரன் உச்சம் பெறுதுங்க. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெறும் நிலை தான் இந்த ராஜயோக பயிற்சிங்க. அவரு 2/9க்குரியவங்க. அதனால சொல்லவா வேணும் என்னென்ன யோகத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு. பொதுவாகவே இந்த நேரத்தில் 7ல் சனி வரும்போது கண்டக சனி அப்படின்னு சொல்லுவாங்க, பயமுறுத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னொன்று சொல்லுவாங்கங்க, கேது பகவான் விலகுது அது யோகமா அப்படின்னு கூட. குரு பகவான் குரு பார்வை இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாளில் 10க்கு வரப்போறாருங்க அப்படின்னு மிக்சட் பலனாக தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
குறிப்பிட்ட மாதம் வரைக்குமே உங்களுக்கு யோக பலன் இருக்குதுங்க. அதுவும் இது உங்களுக்கு ராஜயோக பலனா இருக்குது. ஃபர்ஸ்ட் அதை என்ஜாய் பண்ணுங்க. அப்புறமா மற்ற பலனை எல்லாமே பார்த்துக்கலாம். இது எப்போ வருது அப்படின்னா ஜனவரி 28ல இருந்து மே மாதம் கடைசி வரைக்குமே இருக்குதுங்க. அப்போ திருமணம், குழந்தை பிறப்பு, தொழில் ரீதியா நல்லா இருக்குமா, குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் லட்சுமி கடாட்சம் ஏற்பட போகுதுங்க. உங்களுக்கு தொழில விருத்தி, மாணவர்கள் சம்பந்தப்பட்ட கல்வி எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வேலை சம்பந்தமா பார்த்தீங்கன்னா வேலை அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க போக போறீங்க. ஆல்ரெடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எதிரிகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருப்பாங்க. எதிரிகள் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் கூட இருக்குங்க. இப்போ அந்த எதிரிகள் மூலமாவே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்க எல்லாருமே இப்ப விலக போறாங்க. அதனால இப்போ வந்து உங்களுக்கு உயர் வளர்ச்சி வந்து உண்டுங்க. அதுல மாற்று கருத்தே இல்லைங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் இல்லைன்னா வெளி மாநிலம் போய் வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை இருக்குதுங்க. கொஞ்சம் தூரம் தான் போவீங்க. ஆனா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குதுங்க. ஒரு படிநிலை வந்து நீங்க உயரத்தான் போறீங்க. ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து 2ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருக்குது இல்லையா, அதனால பணம் சம்பந்தப்பட்ட வரவு வந்து உங்களுக்கு வரப்போகுதுங்க. இப்போ ஒன்று கண்டிப்பாக கவனிக்கணுங்க. நீங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல தாங்க நீங்க கவனமா இருக்கணும். மற்றவங்களுக்கு இப்போ வந்து பணம் கொடுக்க வேணாம். ஆனா வாங்குற விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா 2க்குரியவன் 7க்கு போகும்போது கொடுத்த பணம் வந்து அவங்களுக்கு ஆதாயமா இருக்குங்க. ஆனா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. அதனால ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனம் தேவைங்க உங்களுக்கு. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து 7ஆம் இடத்துல வலுப்பெற்று இருந்தா ஒரு நிகழ்வு நடக்குங்க. அந்த சுக்கிர பகவான் வந்து உச்சம் பெற்று இருந்தா வரன்கள் எல்லாமே தானா தேடி வரக்கூடிய காலம் கட்டம் தாங்க இது. இப்போ ராகுகேது இருக்குதே, அப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகுகேதுக்குன்னு உண்டான பரிகாரம் வந்து லக்னம் ரீதியா இல்லைன்னா சந்திரன் ரீதியா கோச்சார ரீதி பலமாக கூட செஞ்சுக்கலாங்க. அதுல வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது. அப்ப திருமணம் அப்படிங்கிற ஒண்ணு வந்து கண்டிப்பா நடக்குங்க. ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்து வச்ச வரனா இருக்கலாம், இல்லைன்னா பதில் சொல்லாத வரனா இருந்தாலுமே கூட இப்ப திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்குதுங்க. அதிலும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல ஒரு பொருளாதார நிலையில இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால கன்ஃபார்மா திருமணம் யோகம் உண்டுங்க. அதுவும் ஜூன் வரைக்குமே அமோகமா இருக்குதுங்க. அதனால குயிக்கா ஃபிக்ஸ் ஆக்கிக்கோங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. குழந்தை பிறப்பு கூட இருக்குதுங்க. ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கூட இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் சம்பந்தமா பாத்தீங்கன்னா 7க்குரியவன் 10ல பயணிக்க போறாருங்க. இப்ப வந்து 9ல இருக்கிறாருங்க. 10ஆம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தானத்துல வந்து நேரா திரும்பி 7ஆம் வீட்டிலேயே போய் நீச்சபங்க ராஜயோகத்தை வந்து அடைய போறாருங்க. அப்போ பார்ட்னர் சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியா உங்களுக்கு வந்து நன்மைகள் உண்டாகும். ஆனா அது எல்லாமே ஷார்ட் டைமா வச்சுக்கோங்க. லாங் டைம் பார்ட்னர்ஷிப் வந்து வேணாங்க. இதுலயுமே பிசினஸ் சம்பந்தமா ஒரு எக்ஸ்பென்ஷன் பண்ணணுங்க. ஒரு சில புதிய இம்ப்ரூவ்மெண்ட், ஆல்டர்னேட் இது எல்லாமே பண்ணுங்க. அப்படியே உங்க ராசிக்கு வந்து சனி பகவானும் குரு பகவானும் பார்த்தா ஒரு சில மாற்றம் வந்து ஏற்படுங்க. சனி பகவான் வந்து ஒரு நீதிமான்க. அதனால ஒரு திருத்தம் வந்து பண்ணுவாரு. அவர் உங்க ராசிக்கு பார்க்கும்போது ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த வேண்டியதாக இருக்கும். டாக்குமெண்ட் சம்பந்தமான மாற்றங்கள் கூட நிறையவே ஏற்படுங்க. இது எல்லாமே செஞ்சா தொழில் வந்து ரொம்பவே அமோகமா இருக்குங்க. இப்ப கேப்பீங்க, ஜென்ம சனி அப்படிங்கிறது 7ல வந்து சனி இருக்கே, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாச சனி அப்படின்னு நிறைய இருக்கு. உங்களுக்கு இப்ப கண்டக சனி தாங்க. இந்த கண்டக சனியோட தாக்கம் வந்து குறைவா தான் இருக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி வந்து அவரு பயணிக்கிறாரு. இப்ப சனி பகவானை பத்தி நீங்க எந்த ஒரு கவலையும் பட வேணாங்க. நீங்க பயப்பட வேண்டியது உங்க ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் தாங்க. மன நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வகையில தாங்க அவர் இருக்கிறாரு. முடிந்த வரைக்கும் விஷயங்களை வந்து நீங்க சீக்கிரமா செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இது. மாணவர்களோட கல்வி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்வியில வந்த மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து தேடி வருங்க. அதுவும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோகம் இருக்குதுங்க. வீட்டுல இருந்து தங்கி படிச்சா சோம்பேறித்தனம் தாங்க வரும். படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கம்மியாகும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்க்கும்போது அங்க என்ன நடக்க போகுதுன்னா கொஞ்சம் மந்த நிலை ஏற்படுங்க. அதனால இந்த டைம் வந்து ஸ்டூடெண்ட் வந்து சூழம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்ல உட்காந்து படிங்க. அது ரொம்பவே நல்லது. பூர்வீக சொத்து ரீதியா பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துல வந்து பேச்சுவார்த்தை எல்லாமே இந்த டைம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப பூர்வீக சொத்து வந்து பிரிக்கக்கூடிய நிலையில இல்லைங்க. அப்ப பட்டா சம்பந்தமான மாறுதல்கள் பெண்டிங்ல இருந்தது எல்லாமே செய்யலாங்க இந்த நேரத்துல. இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஆசை இருந்ததுன்னா அது எல்லாமே இப்ப வாங்கிக்கலாங்க. 2.5 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே நீங்க செஞ்சுக்கலாம் பெட்டரா.
அடுத்ததா ஹெல்த் வைஸ் பார்த்தா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தமான விஷயத்துல வந்து கவனமா இருந்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. நிறைய பேருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குதுங்க. ஒரு சில வயதானவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்க யூட்ரஸ் சம்பந்தமான சின்ன சின்ன தொந்தரவுலாம் இருக்கும். இந்த டைம் வந்து எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிகாரமா சங்கு சக்கரம் கொண்ட பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போகலாங்க. 5 குரியர் வந்து 7ல பயணிக்கும் போது குலதெய்வ அருள் வந்து உங்களுக்கு உண்டுங்க. அதனால நீங்க காவல் தெய்வமா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பொங்கல் வச்சு கூட சாமி கும்பிடுற யோகம் வந்து நிறைய பேருக்கு இருக்குதுங்க. முக்கியமா கால பைரவரை வணங்குங்க. அது ரொம்பவே உங்களுக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.